ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ போடுறது கொஞ்சம் லேட்டாகி போச்சு, யாரும் கோச்சிக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 29/3/2026 ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 635. ஓகேங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டு 635. இதில் நமக்கு ஆல் போர்டு பாருங்கள். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 0, 2, 5, 9ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 5ஆம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்குது. வேறு எந்த ஒரு வின்னிங்கும் இல்லை. ஓகேங்களா? 5ஆம் நம்பர் சி போர்டில் பாஸு. சரிங்களா? ஆல் போர்டில் ஒரு 5ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நான் கொடுத்தது 825ன்னு கொடுத்துருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 925ன்னு கொடுத்துருந்தேன். இதே பார்த்தீங்கன்னாக்கா சி போர்டில் 5ஆம் நம்பர் கரெக்டாக பாஸ் ஆகிருக்குது. வேறு எந்த ஒரு வின்னிங்கும் இல்லை. ஓகேங்களா? இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கேரளா லாட்ரி 30/3/2026 பாக்கியதாரா 46க்கு உண்டான கெஸிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ எப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸிங் மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இப்போ ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்குறேன். 1, 2, 5, 7. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்து நான் மட்டும் எடுத்து போட்டுங்க. சரிங்களா? உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போடுங்க. அதுவும் அளவாக போட்டுக்குங்க. வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னாக்கா 61, 16, 17, 71, 67, 76, 55, 15, 51, 08, 80, 84, 48, 04, 40, 27, 72, 75, 57, 25, 52, 34, 43, 42, 24, 32, 23. இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபிபிசிஏசிக்கு உண்டான கெஸிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போட்டுங்க. சரிங்களா? உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. அதுவும் அளவாக போட்டுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்பர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அது உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பருங்கிறதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். சப்போஸ் கோடு போட்டதுலேயும் வரலாம், இல்லை கோடு போடாததுலேயும் வரலாம். அதனால் எனக்கு வந்து கெஸிங் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி கெஸிங் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போட்டுங்க. சரிங்களா? வாங்க இப்போ த்ரீ டிஜிட்டை பார்க்கலாம். இப்போ த்ரீ டிஜிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 5 செட்டு கொடுத்துருக்குறேன். 617, 551, 88, 84, 275, 342. இதுதான் இன்றைக்கி உண்டான த்ரீ டிஜிட் உண்டான கெஸிங்கு. த்ரீ டிஜிட்டை ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போட்டுங்க. இதுலேயும் எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். கோடு போட்டதுலேயும் வரலாம், கோடு போடாததுலேயும் வரலாம். கம்மியாக போடணுன்னு நினைக்கிறவங்க ஒன்று கோடு போட்டதில் எடுத்துக்கங்க, இல்லை கோடு போடாததில் எடுத்துக்கங்க. எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பருங்கிறதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸில் வருது அப்படின்னா நீங்கள் பாக்ஸில் போடுறாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடுறாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகேங்களா? அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.